நீங்க உங்க போனை எடுக்கிறீங்க. வாட்ஸ்ஆப்ல 50 மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல 100 நோட்டிஃபிகேஷன், ட்விட்டர்ல முடிவில்லாத விவாதங்கள். ம் எப்பவுமே நம்மள சுத்தி ஒரு டிஜிட்டல் கூட்டம் இயங்கிட்டே இருக்கு. ஆமா, கரெக்ட். எல்லாமே உங்க விரல் நுனியில இருக்கு. ஆனா என்றாவது ஒரு நாள் இரவு அந்த ஸ்கிரீன் வெளிச்சத்துல தனியா உட்கார்ந்திருக்கும்போது ஒரு மாதிரி விவரிக்க முடியாத தனிமை உங்களை அழுத்துதா? கண்டிப்பா. இத்தனை மனிதர்களோட தொடர்புல இருந்தும் ஏன் நாம யாருடனோ உண்மையா இணைந்திருக்கல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு. உண்மைதான். அந்த டிஜிட்டல் முரண்பாட்டோட ஆழத்துக்கு தான் நாம இன்னைக்கு போக போறோம். இந்த ஆழமான அலசல்ல நாம எடுத்துக்கிட்ட குறிப்புகளோட தலைப்பு டிஜிட்டல் உலகில் ஆஃப்லைன் இதயம். அதாவது இங்கிலீஷ்ல தி ஆஃப்லைன் ஹார்ட் இன் அ டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகச்சிறந்த சிந்தனைகளின் தொகுப்பு. ஆமா, தொழில்நுட்ப ரீதியா நாம எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம், ஆனா அதே சமயம் உணர்வு பூர்வமா எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மிஷன். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். கண்டிப்பா. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது வெறும் செல்போன்கள் அல்லது சோஷியல் மீடியா பத்தின விவாதம் மட்டும் கிடையாது. ஓ, வேற என்னவா இத பார்க்கலாம்? மனித உணர்வுகளோட பரிணாம வளர்ச்சியில, குறிப்பா கடந்த ஒரு 10-15 வருஷத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம் இது. அதாவது சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா, மனித மூளை லட்சக்கணக்கான வருஷங்களா எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்த்து தொட்டு பேசி பழகுறதுக்காக வடிவமைக்கப்பட்டது நம்ம மூளை. கரெக்ட். ஆனா இப்போ திடீர்னு ஒரு சின்ன ஒளிரும் கண்ணாடி திரைக்குள்ள, அதாவது ஒரு ஸ்கிரீன்குள்ள தன்னோட மொத்த உணர்ச்சிகளையும் சுருக்கிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மூளை தள்ளப்பட்டிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நாம அடிப்படையில நம்மளோட உயிரியல் கட்டமைப்புக்கே முரணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தோணுது. 100% உண்மை. இந்த குறிப்புகள் உள்ள முதல் சிந்தனையே என்ன ரொம்ப கவர்ந்தது. அதாவது இப்போ மனிதர்கள் ஆன்லைன்ல இருக்கிறாங்க, ஆனா மனசுகள் ஆஃப்லைன் ஆயிடுச்சு அப்படின்னு அதுல இருக்கு. ரொம்ப ஆழமான வரி அது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம கையில இருக்கிற செல்போன்ல பேட்டரி 100% ஃபுல்லா இருக்கு, ஆனா சிக்னல் மட்டும் சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அட, ரொம்ப அருமையமா உதாரணம் இல்லையா? நம்ம எல்லாரும் தொழில்நுட்ப ரீதியா 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருக்கோம். ஆனா ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடையிலான அந்த உணர்வுபூர்வமான சிக்னல் ஏன் வேலை செய்யாம இருக்குது? டைப் பண்றது, கண்கள் ஸ்கிரீனை பாக்குறது. ஆமா, நாம மெசேஜ்களுக்கு ரிப்ளை பண்றது இதெல்லாம் தான் ஆன்லைன். ஆனா அந்த ஆஃப்லைன் மனம் அப்படிங்கிறது என்ன? அது என்ன? மனம் எப்படி ஆஃப்லைன் ஆகும்? நரம்பியல் ரீதியா, அதாவது நியூரலாஜிக்கலா பார்த்தோம்னா, மனித மூளை பல ஆழமான உணர்வு பூர்வமான பரிமாற்றங்களை ஒரே நேரத்துல கையாளக்கூடிய வகையில வடிவமைக்கப்படல. ஓஹோ, ஆனா நம்ம டிஜிட்டல் உலகத்துல ஒரே நேரத்துல 5 வாட்ஸ்அப் சேட், 2 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு கவனத்தை சிதறடிக்கிறோமே. அன்றதான் பிரச்சனையே. அப்படி பண்ணும்போது நமது உணர்வுகளை ப்ராசஸ் பண்ற மூளையோட பகுதி ஒருவித காக்னிட்டிவ் ஓவர்லோட், அதாவது அதீத சுமைக்கு ஆளாகுது. ரொம்ப பிரஷர் ஆயிடுதுன்னு சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி. அந்த சுமைய தாங்க முடியாம மனம் தானாகவே உணர்ச்சிகளை துண்டிச்சுக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்க ஆஃப்லைன் மோடுக்கு போயிடுது. அதனால தான் நாம மிஷின் மாதிரி ரிப்ளை பண்றோம், ஸ்மைலிகளை அனுப்புறோம், ஆனா எதையும் உண்மையா உணர்றதில்ல. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நாம அடிப்படையில ஒரு ரவுட்டர் மாதிரி மாறிட்டோம்னு சொல்றீங்களா? ரவுட்டரா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு ரவுட்டர் எப்படி டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதோ, ஆனா அந்த தகவல்களோட அர்த்தத்தை அது உணர்றது இல்லையோ, அது போல நாமும் வெறும் டேட்டாவை கடத்துற கருவிகளா மாறிட்டோமா? மிக சரியான உதாரணம். நம்ம வெறும் தகவல் கடத்திகளா மாறிட்டோம், உணர்வுகளை பகிர்ந்துக்கிறவங்களா இல்ல. ஆமா, ஒரு காலத்துல பிரசன்ஸ், அதாவது இருப்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட முழுமையான கவனத்தையும் உணர்வையும் குறிச்சது. அந்த பச்சை புள்ளி நீங்க உசுரோட இருக்கீங்க, உங்க போன் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் சொல்லுது. நம்ம மனம் அங்கதான் இருக்கான்னு அது சொல்றதில்ல. கரெக்ட். மனம் அப்படியே உறைஞ்சு போய் எந்த சலனமும் இல்லாம இருக்கிற இந்த நிலைய தான் உணர்வு பூர்வமான ஆஃப்லைன்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இயந்திரத்தனமான தகவல் கடத்தால நாம உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துற முறையே மாறிடுச்சே. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அடுத்த குறிப்பு அத பத்தி தானே பேசுது. ஆமா, இந்த குறிப்புகள்ல உள்ள ஒரு ஆழமான வரி என்னன்னா, ஒரு காலத்துல கண்கள்ல இருந்த அன்பு இன்னைக்கு டைப்பிங்ல தான் தேடப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இது. இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தரோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து அதுல தெரிகிற நேசத்தை உணர்ந்த நாம இப்ப நம்ம போன் ஸ்கிரீன்ல மேல மூளையில அந்த 3 புள்ளி டைப்பிங்னு அசைவதை பார்த்து ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறோம்? அது ஒரு பெரிய மாயை இல்லையா? ஆமா,
ஒரு சாஃப்ட்வேர் கோடு எப்படி மனித உணர்ச்சிகளை ஹைஜாக் பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா மாறுச்சு? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மற்றும் உயிரியல் தந்திரத்தை நாம புரிஞ்சுக்கணும். உயிரியல் தந்திரமா? அதாவது பயாலஜிக்கல் ட்ரிக்கா? ஆமா, மனிதர்கள் அடிப்படையில முகபாவனைகளை, குறிப்பா கண்களோட அசைவுகளை வாசிக்க பழக்கப்பட்டவங்க. நீங்க ஒருத்தரோட கண்களை பார்த்து பேசும்போது 2 பேரோட மூளையிலயும் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஆக்சிடோசின், இது அந்த பாண்டிங் ஹார்மோன் தானே? கரெக்ட். ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில அல்லது ஆழ்ந்த காதல்ல இருக்கிறவங்களுக்கு இடையில சுரக்கிற ஹார்மோன் இதுதான். இதுதான் உண்மையான அன்போட பாதுகாப்போட உணர்வு. ஓ, ஆனா இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம அந்த ஆக்சிடோசினை இழந்துட்டோம்னு சொல்றீங்களா? ஆமா, முழுமையா எழுந்துட்டோம். அதுக்கு பதிலா இப்போ நாம டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்துக்கு அடிமையாக்கிட்டோம். ஆக்சிடோசின், டோபமைன், இந்த வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அந்த டைப்பிங் அப்படிங்கிற 3 புள்ளிக்கும் இந்த டோபமைனுக்கும் என்ன சம்பந்தம்? டோபமைன் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பையும் ஆசையையும் தூண்டுற ஒரு ரசாயனம். அந்த டைப்பிங்கிற 3 புள்ளி ஸ்கிரீன்ல அசையும் போது உங்க மூளை ஒரு சூதாட்ட இயந்திரம் மாதிரி, அதாவது ஒரு ஸ்லாட் மிஷின் மாதிரி செயல்படுது. அட, அதாவது அடுத்து என்ன வருமோங்கிற அந்த த்ரில்லா? அதேதான். அடுத்து என்ன மெசேஜ் வரப்போகுது, அது எனக்கு சாதகமா இருக்குமா இல்ல கோபமா இருக்குமா அப்படிங்கிற அந்த பதைபதைப்பும் எதிர்பார்ப்பும் உங்க மூளையில டோபமைனை பீச்சு அடிக்குது. ஓ, அப்போ இது ஒரு வகையான இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது சீரற்ற வெகுமதி முறைன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. சில நேரம் நல்ல மெசேஜ் வரும், சில நேரம் வராது. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் உங்களை அந்த ஸ்கிரீனே வெறித்து பார்க்க வைக்குது. வாவ், இது உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. சோகம் என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பின் தூண்டுதலால வர்ற போதையே நாம அன்பு அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம அன்பிற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தையே மறந்துட்டோம்னு சொல்றீங்க? ஆமா, ஆக்சிடோசின் தரக்கூடிய அந்த அமைதியான பாதுகாப்பான பிணைப்பை விட்டுட்டு டோபமைன் தரக்கூடிய அந்த தற்காலிகமான போதைய தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். மனுஷங்க கண்கள்ல கிடைக்கிற அந்த நுட்பமான அசைவுகள், பரிவு, இது எல்லாத்தையும் வெறும் 3 புள்ளிகள்ல சுருக்கிட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு மாற்று கருத்து இருக்கு. சொல்லுங்க, என்ன மாற்று கருத்து? இப்படி டோபமின் தூண்டுதல் மூலமா நாம நிறைய பேரை சென்றடைகிறோமே, அதாவது அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோமே, அது ஒரு வகையில நமக்கு லாபம் தானே? அதுவும் ஒரு சோஷியல் கனெக்ஷன் தானே? இது இன்றைய தலைமுறையோட மிக முக்கியமான கேள்வி. ஆனா மூலக்கட்டுரை இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா? ஆமா, ஃபாலோவர்ஸ் அதிகம், ஆனா உண்மையான உறவுகள் குறைவு அப்படின்னு எச்சரிக்குது. அதான் என் குழப்பமே. இவ்ளோ பெரிய நெட்வொர்க் நம்மகிட்ட இருக்கும்போது அதை ஏன் நாம உறவுகளின் வறட்சின்னு நெகட்டிவா பார்க்கணும்? இதை நான் தெளிவுபடுத்துறேன். இது எண்களின் மாயை, அதாவது இல்யூஷன் ஆஃப் நம்பர்ஸ். சோஷியல் மீடியால ஆயிரக்கணக்கான பேர் நம்மள பின்தொடர்றது ஒரு பெரிய பாதுகாப்பான சமூக வலைப்பின்னல் போலதான் தோணும். ஆமா, ஒரு செக்யூர்டான ஃபீலிங் கொடுக்கும். ஆனா ஒரு ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர் கூட்டத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி, அதாவது சமூகத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை நம்ம மறந்துட்டோம். ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வழி பாதை தான். ஒரு வழி பாதையா? எப்படி சொல்றீங்க? நீங்க உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த ஃபில்டர் செய்யப்பட்ட தருணங்களை ஒரு பிம்பமா உருவாக்குவீங்க. அவங்க அந்த பிம்பத்தை ரசிப்பாங்க, லைக் போடுவாங்க, இல்ல கடந்து போயிடுவாங்க. ஓ ஆமா, அங்க எந்த உண்மையான உராய்வும் இல்லையே. கரெக்ட். அங்க எந்த உராய்வும் இல்ல, பொறுப்பும் இல்ல. இது இருவழி பாதை கிடையாது. மறுபடியும் நான் அந்த பேட்டரி மற்றும் சிக்னல் உதாரணத்துக்கே வர விரும்புறேன். எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது என்னை சுத்தி நூற்றுக்கணக்கான செல்போன் டவர்ஸ் இருக்கிறதுக்கு சமம். அருமையான சிந்தனை, சொல்லுங்க. எல்லாமே ஃபுல் சிக்னலை காட்டுது. ஆனா நான் பேச முயலும்போது அந்த 100 டவர்களுமே வெறும் ஸ்டாட்டிக் இரைச்சலை தான் எனக்கு திருப்பி அனுப்புது. எக்ஸாக்ட்லி. என்கிட்ட ஏராளமான நெட்வொர்க் கவரேஜ் இருக்கு, ஆனா அங்க துளியும் தகவல் பரிமாற்றம் இல்ல. இந்த ஃபாலோவர்ஸ் கூட்டமும் அது மாதிரி தானே? அந்த ஸ்டாட்டிக் இரைச்சல்னு நீங்க சொன்னதுதான் விஷயமே. உண்மையான உறவு அப்படிங்கிறது இருவழி பாதை. அதுல நீங்க பலவீனமா, அதாவது வல்னரபிளா இருக்க முடியும். ஆமா, உண்மையான நட்புல சண்டைகள் வரும், கோபங்கள் வரும். கண்டிப்பா. ஒருத்தர் மன்னிக்க வேண்டி இருக்கும். சில நேரங்கள்ல வெறுமனே அமைதியா பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலே போதும். ஆனா 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்க பலவீனமா இருக்க முடியாது. அவங்களுக்காக நாம எப்பவுமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, நடுராத்திரியில உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் அழுகை வரும்போது உங்க தயக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை எந்த நிபந்தனையும் இல்லாம ஏத்துக்க அந்த ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஓ காட், இது எவ்வளோ பெரிய உண்மை! இதத்தான் உண்மையான உறவுகள் குறைவு அப்படின்னு அந்த குறிப்பு சுட்டி காட்டுது. சரியா சொன்னீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ சோர்வான ஒரு விஷயம். உண்மையான உறவுகளை வளர்த்தெடுக்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். ஆமா, அதுக்கு நேரம் எடுக்கும்.
அந்த சிரமத்தை தவிர்க்க நினைச்சு எந்த உராய்வும் இல்லாத ஈஸியா கிடைக்கிற லைக்குகளை தேடி போய் கடைசியில யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்துல வந்து நிக்கிறோம். ரொம்ப அழகான ஒப்பீடு. இது என்ன அடுத்த முக்கியமான ஒரு சிந்தனைக்கு கொண்டு போகுது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த டிஜிட்டல் யுகத்தோட மிகப்பெரிய முரண்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன குறிப்பு? திரைக்கு அப்பால் இருக்கும் உண்மையான அன்பை தேடிக்கொண்டே பல மனசுகள் இன்னும் தனிமையில வாழ்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம உண்மையான அன்பை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். எதனால இது மிகப்பெரிய முரண்பாடுன்னு உங்களுக்கு தோணுது? ஏன்னா நாம அன்பை எங்க தேடுறோமோ அதே இடம்தான் நம்மள தனிமைப்படுத்தியும் வச்சிருக்கு. ஒரு கூட்டத்துல தனித்து விடப்பட்டவங்க மாதிரி, அதாவது அலோன் இன் எ கிரவுட் போல நாம உணர்றோம். உண்மைதான். நம்மள சுத்தி இத்தனை பேரு அந்த மெய்நிகர உலகத்துல இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு ஆழமான தனிமை நம்மள தொடருது. அந்த ஸ்கிரீன் ஒரு பாலம்னு நாம நம்புறோம், ஆனா உண்மையில அது ஒரு தடுப்புச்சுவர் இல்லையா? நீங்க சரியான புள்ளிய தொட்டுட்டீங்க. ஸ்கிரீன் வெளிய பார்க்க ஒரு தொடர்பு கருவி மாதிரி தெரிஞ்சாலும், உளவியல் ரீதியா அது ஒரு ஷீல்டு, அதாவது பாதுகாப்பு கவசம். நம்மளோட உண்மையான முகத்தை மறைக்கிற கவசம். ஆமா. நம்ம உண்மையான பலவீனமான முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரீன் வழியாவே இன்னொரு மனித இதயத்தை தொட முயற்சி பண்றோம். ஆனா ஒரு தடுப்புச்சுவர் வழியா உண்மையான அன்பை கடத்த முடியாது. கரெக்ட். இங்க நடக்கிற முரண்பாட்டை நல்லா கவனிங்க. திரைக்கு அப்பால் உள்ள அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம அன்பை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே வேளையில நிஜ உலகத்துல திரைக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இருட்டறையில நாம முற்றிலுமா தனிமையில சுருண்டு போய் உட்கார்ந்திருக்கோம். ஆமா. இன்டர்நெட் உலகத்தை ஒரு குளோபல் வில்லேஜாக, அதாவது உலகளாவிய கிராமமா மாத்திடுச்சு. நாம பெருமைப்படுறோம். தகவல்களை பகிர விஷயத்துல வேணா அது உண்மையா இருக்கலாம், ஆனா உணர்வு பூர்வமா அது ஒவ்வொரு மனிதனையும் ஒரு தனித்தனி தீவா, ஒரு ஐசோலேட்டட் ஐலண்டா மாத்திடுச்சு. மிக சரியான வார்த்தை. ஐசோலேட்டட் ஐலண்ட். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனித்தனி தீவு. அதுவும் தான் தனியா இருக்கோங்கிற உணர்வே இல்லாம உலகத்தோட இணைஞ்சிட்டோங்கிற மாயையிலேயே வாழ்றது எவ்ளோ கொடியது. ஆங்கிலத்துல ஆம்பியன்ட் இன்டிமசி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பியன்ட் இன்டிமசியா? அதாவது ஒரு மாதிரி மேலோட்டமான நெருக்கம், அப்படிதானே? ஆமா. எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க, எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன போராட்டம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நாமும் யாருக்கிட்டையும் அத சொல்றதில்ல. இது ஒரு இருண்ட மாயைதான். சரி, இந்த ஆழமான சிக்கல்ல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? நாம தொலைச்ச அந்த ஆஃப்லைன் இதயத்தை மறுபடியும் எப்படி துடிக்க வைக்கிறது? அதுக்கான தெளிவான விடையத்தான் நாம ஆலோசிச்சுட்டு இருக்கிற இந்த குறிப்புகளோட கடைசி வரி நமக்கு சொல்லுது. அது என்ன சொல்லுது? மெசேஜ் அல்ல, மனசை புரிந்து கொள்ளும் மனிதர்கள்தான் வாழ்க்கையில் முக்கியம். இதுதான் அந்த தீர்வு. ஆனா நாம தொழில்நுட்பத்தை முழுமையா நிராகரிச்சுட்டு காட்டுக்கு போகணும்னு இது சொல்லலையே. கண்டிப்பா இல்ல. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்வோட தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகிடுச்சு. ஆனா அது ஒரு டூல், ஒரு கருவி மட்டுமே. அதுவே வாழ்க்கை கிடையாது. கரெக்ட். மெசேஜ்கள் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளோட தகவல்களோட பரிமாற்றம் மட்டுமே. அது டேட்டாவை கடத்துமே தவிர உணர்வுகளை கடத்தாது. ஆமா. ஒருத்தரோட குரல்ல உள்ள நடுக்கம், அவங்க பேசும்போது ஏற்படுற அந்த சின்ன மௌனம், கண்களோட ஓரத்துல லேசா தோன்ற அந்த மெல்லிய கண்ணீர், இது எதையுமே எந்த ஒரு எமோஜியாலையும் பிரதிபலிக்க முடியாது. எவ்ளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியா இருந்தாலும் அதுக்கு ஈடுக்காகாது. சரியா சொன்னீங்க. மனதை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இந்த சின்னஞ்சிறு நுட்பமான உணர்வுகளை படிக்க தெரிஞ்சவங்க. அவங்க உங்க டைப்பிங் ஸ்டேட்டஸை பார்த்து உங்க அன்பை எடை போட மாட்டாங்க. அவங்க நம்ம மௌனத்தை பார்த்து நம்ம மனசை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நாம திரைக்கு வெளியே நம்ம நிஜ வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்கணும். இது நம்ம முன்னுரிமைகளை, அதாவது பிரியாரிட்டிஸை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய மிக முக்கியமான தருணம். நாம டோபமீன் தரும் தற்காலிக போதைக்காக வாழப் போறோமா, இல்ல ஆக்சிடோசின் தரும் உண்மையான ஆழமான பிணைப்பிற்காக வாழப் போறோமான்னு நாமே முடிவு செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. நாம ஆரம்பத்துல பேசின அந்த பேட்டரி மற்றும் சிக்னல் ஒப்பீட்டுக்க மறுபடியும் வருவோம். நம்ம செல்போன் பேட்டரிய எப்பவுமே 100% வச்சுக்க நம்ம எவ்வளோ அக்கறை காட்டுறோம். ரொம்பவே மெனக்கிடுறோம். ஆமா, அதுல செலவிடுற நேரத்துல ஒரு சின்ன பகுதியாவது நம்மளோட உண்மையான மனித உறவுகளின் சிக்னலை பலப்படுத்துறதுல காட்டணும் அப்படிங்கிறது மிக தெளிவா புரியுது. கண்டிப்பா. வெறும் டேட்டா டிரான்ஸ்மிட்டர். நீங்க சிந்திப்பதற்காக ஒரு சின்ன ஆனா உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு கேள்வியை உங்களை நோக்கி நான் வைக்கிறேன். ஒரு ப்ரொவோகேட்டிவ் தாட் சொல்லுங்க. நம்ம மனது டிஜிட்டல் உலகத்துல ஆஃப்லைன் ஆகிடுச்சுன்னு இவ்ளோ நேரம் விரிவா பார்த்தோம் இல்லையா? ஒருவேளை ஒரு சோதனை முயற்சியா வர வீக்கெண்ட்ல ஒரு முழு நாளுக்கு உங்களது டிஜிட்டல் வாழ்க்கைய, அதாவது உங்க செல்போனை, சோஷியல் மீடியாவை முற்றிலுமா ஆஃப்லைன் செஞ்சுட்டா என்ன நடக்கும்? ஆரம்பத்துல ஒருவித பதற்றம் கூட ஏற்படலாம். ஆமா,
உங்களை சுத்தி ஒரு பெரிய அமைதி நிலவலாம், கை கால் ஓடாத மாதிரி ஒரு பதற்றம் வரலாம். ஆனா இவ்ளோ காலம் அந்த திரைக்கு அப்பால் எங்கோ கிடைக்கும்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்த உண்மையான அன்பின் சிக்னல் உங்க அருகிலேயே இருக்கிற மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைச்சிடுமோ? உங்க குடும்பத்தினரிடமிருந்தோ நண்பர்களிடமிருந்தோ நேரடியாகவே கிடைக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த உண்மையான ஆக்சிடோசின் பிணைப்பை நீங்க மறுபடியும் உணர்வீர்களோ? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த டிஜிட்டல் ஸ்கிரீனை விலக்கி வச்சுட்டு மனுஷங்களோட கண்களை பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரை உங்க இதயத்தை ஆன்லைன்ல வச்சிருங்க.